வெல்கம் டு டே 2 சீரீஸ். இந்த வீடியோவில் நாங்கள் வேன் விகார், அடுத்து வந்து நைட் லைஃப் இதில் காட்டியிருக்கேன். வேன் விகார் மணலியில் மால்டோன் பக்கத்துலேயே இருக்குது. 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப தூரம் நீங்கள் அலைய வேண்டாம். வேன் விகார் ஒன்றும் இல்லை, நார்மலாக உள்ள செடி தான் இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. உயரமான ட்ரீ, பைன் ட்ரீ எல்லாமே இருக்கும். அதுலேயே போட்டிங் இருந்துச்சு, அது வந்து ஸ்விம்மிங் பூல் சைஸ் தான் இருந்துச்சு, அது ஒன்றும் வந்து பெருசாலாம் இல்லை. அங்கே வந்து ஒரு ட்ரெஸ் நான் வந்து போட்டிருந்தேன், ஹிமாச்சல் கல்ச்சரோட ட்ரெஸ், அது பேர் வந்து பட்டு அப்படிம்பாங்க அந்த ஊர் மக்கள். அந்த ட்ரெஸ் போட்டு நான் சில ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். தலையில் வைக்கிற புதுசாக ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் இருந்துச்சு, அதுவும் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கேர்லி என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார், நானும் அவரை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். 2 பேரும் இப்படி இருந்தோம். பார்க் நல்லா தான் இருந்துச்சு, பார்க் அருமையாக இருக்கும். மணலினாலே வியூஸ் நல்லாயிருக்கும், சீனரிஸ் இருக்கும், அதை கண்டு நீங்கள் ரசிக்கலாம். அவ்வளோதான், ஓசியில் சீனரி கிடைக்கும், ரசிக்க தங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது மணலி மால் ரோட் பக்கத்தில் ஹோட்டல் செல்சி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தங்கியிருந்தோம். இங்கே 2 பேருக்கும் சேர்த்து ஒரு 2 பெர் டேக்கு 500 ரூபா தான் வந்துச்சு. ரொம்ப சீப் தான், ஆனால் ஹோட்டல் நல்லா இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வியூவும் நல்லா இருந்துச்சு. நான் எங்கள் ஜன்னல் வழியாக பார்த்தா ஐஸ் அந்த டைம் தெரிஞ்சிச்சு. நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், நாங்கள் போனது ஏப்ரல் லாஸ்ட். நம்ம ஊரில் என்ன வெயில் அடிக்கும், அந்த நேரம் அங்கே அவ்வளோ குளிர்ந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் ஜன்னல் வழியாக பார்த்தோம், அப்போது ஒரு பனி மவுண்டன் தெரிஞ்சிச்சு. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் காலையில் எழுந்திரிச்சு இந்த பனிமலையை நோக்கி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும், இதான் நம்ம வேலை அப்படின்னு நாங்கள் ஆர்டர் பண்ணோம். பட் அதை நோக்கி நடந்தோம், ஆனால் அதில் வேலியும் மாடு நாய்கள் இதெல்லாம் கட்டி போட்டிருந்தனால அந்த பக்கம் வந்து போக முடியல எங்களால். ஸோ ரிட்டர்ன் திரும்பி நாங்கள் போனது தான் வேன் விகார் பார்க். நைட் லைஃப் எடுத்துக்கிட்டால் மணலி அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்ட்டி சிட்டி மாதிரி எப்பவும் மக்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, கூட்டமாக தான் இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த மால் டவுனை சுற்றி எப்போவுமே ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. டெல்லியில் முக்கியமான பிளேஸ் மால் ரோடு. நாய்கள் படுத்திருக்கும், புறாக்கள் பறக்கும், எல்லாமே இருக்கும். அவ்வளோ வெளிச்சம் போட்டிருப்பாங்க, அவ்வளோ டியூப் லைட்டு பல்ப்பு வேறு லெவலில் இருக்கும். பழக்கடையில் ஒவ்வொன்றும் பழம் அவ்வளோ அழகாக அடிக்கடி வச்சுருப்பாங்க. தந்தூரி சோளம் எல்லாம் சாப்பிட்ருக்கோம், அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் அவ்வளோ அருமையாக இருக்கும்னா, நான் எதை அருமையாக இருக்கும்னா நம்ம ஊரில் உள்ளவங்க தான் அந்த ஊரோட அருமை தெரியும். ஏன்னா நம்ம ஊரில் 30 டிகிரி, அங்கே ப்ளஸ் 3 டிகிரி, அதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துருக்கு, அதனால நல்லாயிருக்கும். மணலியில் ஹோட்டல் ரேட்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைக்கேற்ப ஹோட்டல் கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் இப்போ நம்பி போகலாம்.